தயவு கூர்ந்து உங்கள் குழந்தையை நீங்கள் வெளியே விளையாட வைங்க. ஏன்னா கண்டிப்பாக நாம் இங்கே போடக்கூடிய ஒரு தெரப்பி பண்ணுவோம். அந்த தெரப்பியில் அந்த குழந்தை மேபி டிஸ்டர்ப் ஆகலாம். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் தயவு கூர்ந்து ஒரு குழந்தைய வெளியே விளையாட வைங்க. கிளியர்? ரைட். இப்போ கவனிங்க, அடுத்த ஒரு 20 நிமிஷம் நாம் இப்போ பார்க்கக்கூடியது ரைட். இப்போ உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய செப்பலை ரிமூவ் பண்ணி சேரை கீழே வச்சு விழுந்தாலும் ரிமூவ் எடுத்து நீங்கள் எல்லாரும் ஷூஸ் ஆர் செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. வெறுங்காலம் பார்த்துங்க. குழந்தைய மற்றும் பெற்றோர்கள் இருப்பாலும் உங்களுடைய காலணிகளை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் யுவர் செப்பல்ஸ். ரைட். இப்போ கவனம் இருக்குங்க. இந்த நிகழ்வு முடியும் வரை உச்சகட்ட அமைதி தேவை. நீங்கள் அமைதி இருந்தால் மட்டும்தான் இது உங்கள் மனசுக்குள்ள போகும். சாதாரணமாகவே இருந்தாலே நமக்கு 1000 எண்ணங்கள் வருது. நாம் இன்னும் பேசும்போது அதனுடைய எண்ணங்களுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வார்த்தை, நான் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு சில பாடல்கள் ஒழிக்கும். அந்த பாடல்கள் வருகின்ற வரிகள் இது 2ல் மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கும். தெரிவிக்கின்ற நிகழ்வு அப்பா அம்மாவுக்கு மாணவர்களாகிய நாம, குழந்தைகளாகிய நாம ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும்? குழந்தைகள்லாம் நீங்கள் என்னை பார்க்கல, அப்பா அம்மாவை தான் பார்க்குறீங்க. ஆனால் என் வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நாம் ஏன் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும்? ஃபேமிலி, FAMILY, இதுதான் ஃபேமிலிக்கு ஸ்பெல்லிங். F அப்படின்னா ஃபாதர், A அப்படின்னா அண்ட், M அப்படின்னா மதர். FAM, ஃபாதர் அண்ட் மதர். I அப்படின்னா இன், L அப்படின்னா லவ் வித் யூ. ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. அதுதான் FAMILY. அப்படின்னா இன்னைக்கு உங்களை உருவெடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உங்கள் மீது அளப்பரியாக ஒரு அன்பு இருக்கிறது, உங்கள் மீது அளப்பரியாக ஒரு பாசம் இருக்கிறது, உங்கள் மீது அளப்பரியாக ஒரு அக்கறை இருக்கிறது. இந்த அக்கறை கொண்ட இந்த இரு உயிர்களை இந்த இயற்கை எனக்கு கொடுத்ததற்கு நாம் நன்றி சொல்றோம். இப்போ குழந்தைகள் நாம் என்ன பண்றோம்? என்னை கவனிப்பதற்கு, என்னை பார்த்துக் கொள்வதற்கு, என் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இப்படி ஒரு தாயையும் தந்தையையும் இந்த யுகம், இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ பெற்றோர்கள் உங்கள் குழந்தைக்கு நன்றி தெரிவிக்கின்ற நேரம் இது. ஏன் பெற்றோர்கள் குழந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஏன் இந்த கணக்கில் இந்த தாயும் தந்தையும் என் குழந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும்? சாதாரணமாக இருந்த என்னை தகப்பனாக, சாதாரண ஒரு பெண்ணாக இருந்த என்னை தாயாக, ஒரு ஆணை அப்பாவாக உருவெடுப்பதற்கும் ஒரு பெண்ணை அம்மாவாக உருவெடுப்பதற்கும் கருவியாக இந்த உலகத்தில் என் மூலியமாக வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த உயிருக்கு நன்றி தெரிவிக்கின்ற நேரம். அப்போ ஏதோ என் குழந்தை எனக்கு பிறக்கவில்லை, என் குழந்தை என் மூலமாக பிறந்திருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த ஜனத்தில், இந்த கணத்தில் இந்த பிறப்பு என் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, என் குழந்தையை உருவெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த குழந்தைக்கு பெற்றோர்களாகிய நாம் நன்றி தெரிவிக்கின்ற நேரம். அப்போ குழந்தைகளும் எனக்கு கிடைத்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி தெரிவிக்கின்ற நேரம் இது. பெற்றோர்களும் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு குழந்தைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நேரம் இது. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட்டுங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிவு கொடுக்குறேன். தயவு செய்து இந்த ப்ராசஸை சின்சியராக பண்ணால் மட்டும் உள்ளே உட்காருங்க. இதை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். இதை நாங்கள் ரொம்ப உச்சகட்டமாக ஒரு போற்றுதலுக்குரிய காரியமாக நாம் இதை செய்கிறோம். தயவு செஞ்சு இது விளையாட்டாக நினைக்காதீங்க. உங்களுக்கு இது விளையாட்டாக இருந்தால் யூ கேன் பி அவே ஃப்ரம் த ஸ்பாட். இது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். இது ஏதோ ஒரு உலகத்தில், இந்த ஜனத்தில், நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்திற்கு, நம்ம குடும்பத்துக்கு இது தேவை என்று ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய
ஏதோ ஒரு அமைப்பு மூலியமாக உங்களுக்கு இது கொண்டு வந்து சேர்த்துவதற்கு எனக்கு மகிழ்ச்சி. நாம எங்கேயோ இருக்கிறோம், இதெல்லாம் தெரியாம இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க என்னோட கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்கன்னா தான் இதெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும். என்னோட கிளாஸ்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வாங்கணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீங்க ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஆனா இன்னைக்கு உங்கள் தாய் தந்தையோட ஆசீர்வாதமோ என்னுடைய தாய் தந்தையோட ஆசீர்வாதமோ இந்த நிகழ்வு இங்கு அரங்கேறுகிறது. அதற்கு நாம இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லணும். அதெல்லாம் தாண்டிங்க இயற்கை எப்பேற்பட்டது என்பதுக்கு ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். வழக்கமா இந்த நிகழ்வு நடந்திருந்தா எங்க நடந்திருக்கும்? சிவி ஹால்ல நடந்திருக்கும். ஆனா இந்த பாத பூஜை எப்பொழுதுமே முருகனுடைய பாதம் தொட்டு செய்வது மிகவும் பலம் பொருந்தது. அது எங்க வந்து எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. இது அல்லவா இயற்கை. இந்த நிகழ்வு நமக்கு இடம் கிடைக்காம எங்கெங்கயோ தேடி பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்ப இடம் கிடைக்காம போனது கூட உங்களுக்கு ஏதோ ஒன்றை சரியாக கொண்டு வந்து சேர்த்துவதற்காக அமைந்தது. இப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே. நமக்கு எதுவுமே தள்ளி போகல, எதுவுமே கிடைக்காம போகல. கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது எனக்கு கிடைக்கும். அதை நான் உணர்வதற்கு எனக்கு பொறுமை இல்லை, அதை நான் தெரிந்து கொள்வதற்கான நுட்பமான அனுபவம் இல்லை. அதனால தான் வாழ்க்கை எனக்கு கஷ்டமா தெரியும். என் குழந்தை என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே, என் சொல் பேச்சை கேட்டு வளர மாட்டேங்கிறானே நினைக்கிறீங்க. அவர் சொல் பேச்சு கேட்காம வளர்றதில்ல, அவர் சொல்றத கேட்கிற அளவுக்கு நீங்க இன்னும் சொல்லல அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறாரு. ஹலோ, என் குழந்தை என் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. என் குழந்தை கேட்கும் வரை நான் சொல்வதற்குண்டான பொறுமையை எனக்கு வளர்த்துவதற்கு என் குழந்தை உதவுகிறது. அப்போ இந்த கணம் இந்த வினாடி நாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் செய்ய போறோம். இப்போ தாய்மார்கள் அம்மாக்கள் இருந்தீங்கன்னா அம்மாக்கள் இப்போ நான் சொல்றதை நீங்க செய்யணும். அம்மாக்கள் இருந்துச்சுன்னா அம்மாக்கள் மட்டும் எதிரிங்க, அம்மா மட்டும் எதிரிங்க. ஓகே, உங்க கையில பூ இருந்ததுன்னா உங்க இடது கையில பூவை வச்சுக்கிட்டு உங்க வலது கையை உங்க குழந்தையினுடைய உச்சியில இப்படி வைக்கணும். சரி, உங்க உள்ளங்கை இப்படி இருக்கணும். பாத்துக்கங்க, உங்க உள்ளங்கை இப்படி இருக்கணும், உங்க குழந்தையினுடைய இப்படி இருக்கணும். கை வைக்கலாமா? குழந்தைய பார்த்துக்கங்க. நம்ம குழந்தைய ஒரு பார்த்து உட்கார வச்சு சிஸ்டர் நீங்க தான் 2 குழந்தை இருக்காங்களா? 2 அப்பா கொடுத்துட்டு 2 கையை 2 குழந்தைய வச்சு பூ பூ கொடுத்துருங்க. எல்லாம் குழந்தை கையிலே கொடுத்துரு. பூவை குழந்தை கையிலே கொடுத்துட்டு உங்களுடைய 2 கைகளை 2 குழந்தையினுடைய உச்சியில் இப்படி இருக்கணும். கை கொஞ்சம் உள்ள கை உள்ள இப்படி இருக்கணும். குழந்தையினுடைய உச்சியில் இருக்கணும். குழந்தையினுடைய உச்சியில் உங்க கை இருக்கட்டும். இப்போ உங்க குழந்தைகள் உங்களுடைய முதுகு தண்டனை நேரா வச்சுப்பாங்க. Sit straight, keep your spine erect. குழந்தைகள் sit straight, keep your spine erect. இப்போ அம்மாக்கள் நான் சொல்வதை கவனமா கேளுங்க. கவனமா கேட்டு இந்த தெரப்பி பண்ணணும். இப்போ உங்களுடைய கண்கள் மூடி நிலையில் இருக்கு. என்னுடைய வார்த்தையை கவனம் இருக்கு. ஆழமா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. Take a deep breath and breathe out. ஆழமா இழுத்து வெளியே விடுங்க. Take a deep and breathe out. இப்போ ஆழமா மூச்சை உள்ள இழுத்து just hold it. மூச்சை உள்ள இழுத்து நிறுத்தி அப்படியே விடுங்க. இப்போ உங்களுடைய கவனம் புருவ மத்தியில் இருக்கட்டும். என்னுடைய வார்த்தையை கவனம் இருக்கட்டும். இந்த குழந்தை, இந்த உயிர் என்னுடைய உயிரின் நீச்சி, என்னுடைய உயிரினுடைய நீச்சி இந்த குழந்தையாக என் கண் முன்னே இருக்கிறது. எனக்கு தாயாவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த குழந்தைக்கு ஆத்மார்த்தமான ஒரு நன்றியை தெரிவிப்போம். நான் தாய் என்கிற வடிவம் பெறுவதற்கு உதவி செய்த இந்த குழந்தைக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போம். உங்களுடைய நினைவுல கொஞ்சம் அப்படியே நீங்க பின்னாடி போய் இந்த குழந்தை கருவாக இருக்கும்போது, இந்த குழந்தை நீங்கள் கருவுற்று இருக்கும்போது அந்த காலகட்டத்துக்கு போய் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு அக்கறையோடு இந்த கருவை சுமந்தீர்கள், எவ்வளவு அக்கறையோடு இந்த குழந்தை என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அக்கறையாக பார்த்து கொண்டீர்கள். என் குழந்தைக்கு இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது, என் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்கிற உச்சகட்ட அன்பை நீங்கள் வாரி வழங்கினீர்கள். கண்ணா, நீதான் என் உயிர், என் உயிரின் மொத்தமும் நீயே. இந்த உலகில் உன்னை விட எனக்கு பெரியது எதுவும் இல்லை. இந்த உலகில் உன்னை விட எனக்கு பெரியது எதுவும் இல்லை.
இந்த உயிர் இதுவரை தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளும் இந்த கணம் மன்னிக்கப்படட்டும். நான் சொல்வதை எல்லா அம்மாக்களும் திருப்பி சொல்லுங்க. இந்த கணம், இந்த வினாடி, இந்த உயிர் தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்படட்டும். இந்த உயிர் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழட்டும். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழட்டும். இப்போ அப்படியே இருங்க, கண்களை மூடிட்டே இருங்க. கண்களை மூடி வைங்க. நான் சொல்வதில் கவனம் இருக்கட்டும். இந்த கணம், இந்த வினாடி தாய் உங்களுடைய உயிர் உறுப்புல கவனத்தை வச்சு இந்த குழந்தையினுடைய உள்ளங்கையில அந்த குழந்தைக்கு எல்லா வகையான ஆற்றலும் மீண்டு போய் சேரட்டும். இனிமேல் இந்த கணம் முதல் என்னுடைய வாழ்நாளில் உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் நான் கடைபிடிப்பேன். நீங்க மனசு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. எல்லா அம்மாக்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. இந்த கணம், இந்த வினாடி முதல் உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் நான் கடைபிடிப்பேன். நான் செய்கின்ற தவறு என் குழந்தையை பாதிக்கும் என்பதை நான் முழுமையாக இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். நான் செய்கின்ற தவறுகள் என் குழந்தையை பாதிக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்போ உங்களுடைய கவனம் உயிர் உறுப்புல வச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு நல்ல சிந்தனை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை போய் சேரட்டும் அப்படிங்கிற கவனத்தோட உங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த குழந்தைக்கு பரவுவதாக காட்சிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தைரியமான சூழ்நிலை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை அந்த குழந்தையின் பூரா பரவுற மாதிரி ஒரு காட்சிப்படுத்துங்க. முழுவதுமாக காட்சிப்படுத்துங்க. இப்போ ரொம்ப ரிலாக்ஸா உங்க கண்களை திறந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் கட்டி அணைத்தோ அல்லது தட்டி கொடுத்தோ உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளலாம். உங்கள் குழந்தைக்கு உண்மையான அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளலாம். உட்கார். இப்போ அப்பா இருந்துச்சு, அப்பா இருந்துச்சுங்க. உங்கள் குழந்தையினுடைய உச்சியில கையை வைங்க. கண்களை மூடி நிலுங்க. தந்தை கண்களை மூடி உங்கள் குழந்தையினுடைய உச்சியில் உள்ளங்கை படுவது போல வைத்துக்கொண்டு கண்களை மூடி என்னுடைய வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். அவர்கள் அமைதியாக இருக்கட்டும். உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ தகப்பன் ஆழமாக ஒரு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. டேக் a deep breath in and breathe out. மீண்டும் டேக் a deep breath in and breathe out. இப்போ ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுத்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் இட் அண்ட் ரிலீஸ் இட். என் வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். இந்த உயிர் நான் தகப்பனாக உருவிடுவதற்கு காரணமாக இருந்த இந்த உயிருக்கு நன்றி. ஒரு சாதாரண ஆணாக இருந்த என்னை தகப்பனாக மாற்றுவதற்கு உதவியாக இருந்த இந்த உயிருக்கு நன்றி. இந்த உயிர் இதுவரை தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்படட்டும். நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க. தந்தை திருப்பி சொல்லுங்க. இந்த கணம், இந்த வினாடி, இந்த உயிர் தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்படட்டும். அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்படட்டும். அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்படட்டும். இப்போ தந்தை உங்களுடைய உயிர் உறுப்பில் கவனம் வச்சு உங்கள் குழந்தைக்கு இதுவரை நான் வாழ்ந்த வாழ்வியலும் இனிமேல் வாழுகின்ற வாழ்விலும் உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு உறுதிமொழி எடுங்க. நான் செய்கின்ற தவறுகள் என் குழந்தையை பாதிக்கும் என்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். என் குழந்தை என்னுடைய உணர்வுகளின் நீச்சி, என் குழந்தை என்னுடைய ஜீனினுடைய நீச்சி. நான் செய்கின்ற தவறுகள் என் குழந்தையை பாதிப்பதனால்
நான் இனி உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உறுதியோட உங்களுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்கள் குழந்தைக்கு பரிமாறப்படுவதாக காட்சிப்படுத்தி அந்த குழந்தைக்கு முழுவதுமாக ஒரு எண்ணங்கள் பரிமாறப்படுவதாக காட்சிப்படுத்துங்க. ஆழமாக காட்சிப்படுத்துங்க, முழுமையாக காட்சிப்படுத்துங்க. இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் கண்களை திறந்து உங்கள் குழந்தைகளிடம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. கட்டி அணைத்து முத்தமிட்டு உங்களுடைய குழந்தைகளிடம் அந்த அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்துங்க, ஆத்மார்த்தமாக வெளிப்படுத்துங்க. இப்போ உட்காருங்க. உங்கள் குழந்தைங்க கையில் அந்த பூவை கொடுங்க. இந்த குழந்தைங்க கையில் அந்த பூவை கொடுங்க. 2 குழந்தைங்க இருந்ததுன்னா 2 குழந்தை கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் பூவை கொடுங்க. இப்போ குழந்தைகள் எழுந்து நில்லுங்க. குழந்தைகள் எழுந்து நில்லுங்க. இப்போ உங்கள் கையில் பூக்கள் இருக்கட்டும். கொஞ்சம் பூக்கள் இருக்கட்டும். பெற்றோர்கள் உட்கார்ந்துக்கங்க. உட்கார்ந்து கொள்ளுங்க. குழந்தையை எந்திரிச்சு நிற்கட்டும். பெற்றோர் உட்காரு. இப்போ குழந்தைகள் என்னுடைய வார்த்தையில் கவனமாக இருங்க. நம்மளுடைய எதிரே இருப்பவர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள். தே ஆர் அவர் பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கிற நேரம் இது. லெட்ஸ் தேங்க்ஸ் அவர் பேரண்ட்ஸ். லெட்ஸ் ஒபே அவர் பேரண்ட்ஸ். முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுடைய பாதத்தை தொட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்பா அம்மாவுடைய பாதத்தை டச் பண்ணணும். காலை டச் பண்ணணும். ஒரு பிளஸிங்ஸ் வாங்குங்க. உங்கள் அப்பா அம்மாவை பாதத்தை டச் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போ எங்கேயும் நடைபெறாத ஒரு நிகழ்வு இப்பொழுது அரங்கேற போகிறது. உங்கள் குழந்தை விளையாட்டுத்தனமா, அம்மா ஏம்மா உங்கள் கல்யாண ஃபோட்டோவில் என்னை காணோம் அப்படின்னு பல நேரம் உங்கள் குழந்தை ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இப்பொழுது உங்களுக்குள் நடக்கின்ற அந்த திருமண உணர்வையும் அந்த திருமணத்திற்கு உங்கள் குழந்தையே உங்களுடைய முன்னோர்கள் வடிவில், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய தாத்தா பாட்டி வடிவில் உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களை வாழ்த்துகின்ற நேரம் இது. இந்த பூக்களை அப்பா அம்மா மேலே அப்படியே ஒரு தூவி அவர்களுக்கு ஒரு ஹாப்பினஸை, உங்களுடைய கிராட்டிடியூடை ஷேர் பண்ணுங்கள். அவங்க மேலே அந்த பூக்களை தூவி எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட். இப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா ஐ லவ் யூ. அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா ஐ லவ் யூ. சொல்லுங்கள், கமான் சொல்லுங்கள். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், ஷேர் யுவர் லவ். அம்மா ஐ லவ் யூ சொல்லுங்கள், அப்பா ஐ லவ் யூ சொல்லுங்கள். அப்பா கேட்குறாரு, டே சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பேரண்ட்ஸ் எந்திரிச்சு நில்லுங்க. குழந்தைகளுடைய வலது கண்ணை பாருங்க. இப்போ நீங்கள் ஐ லவ் யூ சொல்லுங்கள். தங்கம் ஐ லவ் யூடா, பாப்பா ஐ லவ் யூடா. கமான், கட்டி அணைத்து அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க. தட்டி கொடுங்க. ரைட், உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. இப்போ எல்லாரும் கண்களை மூடி உட்காருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். Close your eyes. கண்களை மூடி உட்காருங்க. யாரும் நான் சொல்லுற வரைக்கும் கண்களை திறக்கக்கூடாது. கண்களை மூடி உட்காருங்க. பெற்றோர்கள் உங்கள் குழந்தையினுடைய உருவத்தை நினச்சி பார்த்து கண்களை மூடி உட்காருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், சிட் ஸ்ட்ரைட். உங்கள் குழந்தையினுடைய முகத்தை நினச்சி பாருங்கள். விஷுவலைஸ் உங்கள் குழந்தையினுடைய முகத்தை நினச்சி பாருங்கள். வண்ணம்
கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். பெற்றோர்கள் உங்கள் மனசில் என்னுடைய எண்ணங்கள் என் குழந்தையை பாதிக்கும் என்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். உங்கள் குழந்தையின் மீது ஆணையாக இனி நான் உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு உறுதிமொழி எடுங்க. என் குழந்தை மீது ஆணையாக நான் இனி உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பேன். என்னுடைய எண்ணம், சொல், செயல் என் குழந்தையை பாதிக்கும் என்பதை முழுமையாக இந்த கணம் உணர்ந்து கொண்டேன். ரொம்ப ரிலாக்ஸாக அவங்க 2 கையில் உரசினீங்கன்னா ஒரு சூடு வரும். அந்த சூட்டை அவங்க கண்களையும் காதுலையும் வைத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது அப்பா அம்மா மட்டும் 2 பேரும் ஒன்றா வந்துட்டீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க. பேரண்ட்ஸ் அப்பா அம்மா மட்டும் ஒன்றா வந்திருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. அமைதியாக இருக்கட்டும், பேச வேண்டாம். இப்போ 2 பேர் ஒருவரை பார்த்து நில்லுங்க. கணவன் மனைவி ஒருவரை பார்த்து நில்லுங்க. கணவன் மனைவி ஒருவர் பார்த்து நில்லுங்க. 2 பேரும் கை கோர்த்து நில்லுங்க. உங்கள் கைகள் கோர்த்தபடி இருக்கட்டும். உங்கள் கை அப்படியே ஒரு கை ஒருத்தர் கணவர் கீழே வச்சுக்கோங்க, மனைவி மேலே வைங்க. கணவன் கை கீழே இருக்கட்டும், மனைவி மேலே இருக்கட்டும். 2 கைகளும் கோர்த்து வைங்க. இப்போ கணவன் உங்கள் மனைவியினுடைய வலது கண்ணை பாருங்க. கணவன் உங்கள் மனைவியினுடைய வலது கண்ணை பாருங்க. நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க. இந்த உயிர் நான் கணவனாக இருப்பதற்கு உதவியாக இருக்கின்ற உயிருக்கு நன்றி. இப்போ மனைவி சொல்லுங்க. அவருடைய வலது கண்ணை பாருங்க. இந்த கணம், இந்த வினாடி நான் மனைவியாக இருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு உங்களுடைய வலது கண்ணை பார்த்து தெரியப்படுத்துங்க. இப்போது 2 பேரும் மனதுக்குள்ள ஆழமான ஒரு உறுதிமொழி எடுங்க. என் கணவன் மீது ஆணையாக, என் மனைவி மீது ஆணையாக உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பேன். இந்த உயிரின் மீது ஆணையாக உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பேன். இப்போ 2 பேரும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். வெட்கப்படாமல் அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். கட்டி அணைக்கலாம், முத்தம் விடலாம். அண்ணா அப்பாவும் அம்மாவும் ஒரே கொஞ்சல். மகிழ்ச்சி. ப்ளீஸ் பி சீட்டன். இப்போ வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்து உட்கார சொல்லுங்கள். யாராவது காத்திருந்தாங்கன்னா உள்ள வந்து உட்கார சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷங்க. இப்போ குழந்தைகள் என்னை பார்த்து திரும்பி உட்காருங்க.